திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பௌர்ணமி தோறும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு அன்னதானம், மூட்டுவலி சூப்பு, மூட்டுவலி தைலம், விசேஷமாக கடன் தொல்லை நீங்க, செல்வ வளம் பெருகிட, திருமண தடை நீங்கிட அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்து அங்கு யாகம் செய்து மக்களுக்கு அருள் ஆசி வழங்கிட அவதரித்த அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரை பார்க்குறீங்க. விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு மூட்டு வலிக்கு சூப்பு, மூட்டு வலிக்கு தைலம், குடிக்க மினரல் வாட்டர், அது இல்லாமல் கடன் தொல்லையிலிருந்து விடுபட, திருமண தடை நீங்கிட, குழந்தை வரம் பெற நமது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் வியாபித்துள்ள ஒரு விசேஷம். அக்ஷயம் என்றால் பூரம் நட்சத்திரம் என்று பொருள். பூர நட்சத்திரம் என்றால் அக்ஷயம் என்று பொருள். அந்த அக்ஷயம் பூர நட்சத்திரம் அன்று இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததால் இவருக்கு அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் என பெயர். பிறந்த நாள் அதுவும் வைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும் முழுமையாக நிறைவேற்றி தருவார். அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக, அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகணும். இறைவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. நம்ம திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவல சேவை பூஜையோடு ஆரம்பம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது ஆசிரமத்திற்கு பௌர்ணமி அன்று இந்த பூஜை முடிந்தவுடன் அப்படியே அடுப்பையும் அதே இதில் பற்ற வச்சுருவோம். இது மூட்டு வலிக்கு சூப்பு தயார் பண்ணுறதுக்காக தயார் பண்ண அடுப்பு இது. இதில் தான் 60,000 பேருக்கு மூட்டு வலி சூப்பை தயார் பண்ணுறோம். ஒரு வட்டாக்கு 1000 பேர்னு 2 அடுப்பில் காசி வைப்போம், மக்களுக்கு கொடுப்போம். இந்த பூஜை முடிந்த உடனே கரெக்டாக பூஜை பண்ணி முடிக்கிற பிறகு ஒரு விசேஷம் ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சிவான்னு ஒரு சித்தர் இருக்கார் இல்லையா, வணக்கம் சிவா. திருவண்ணாமலையில் நேரண்ணாமலை கிட்ட அமர்ந்திருப்பார். ஆட்டோலேயே சுற்றுவார், கிரிவல பாதையை சுத்தம் பண்ணுவார். அந்த ஐயா கரெக்டாக பூஜை பண்ணும்போது வந்துட்டாங்க. வந்திருந்து அவரும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரை வணங்கி, அவரும் அவர் காலில் விழுந்து வணங்கி இந்த சேவையை துவக்கி வைத்தார். பாருங்கள், இது தண்ணி கேன். இது மக்கள் குடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. 500 கேன். இன்னும் பௌர்ணமிக்கு மக்கள் வரலை. வர ஆரம்பித்தோடனே 2-3 மணி நேரத்தில் 500 கேன் காலி ஆகிடும். மாதந்தோறும் நடைபெறும் இந்த சேவை கிரிவலம் வரவங்களுக்கு தெரியும். தண்ணி கேன் அதிகமாக போட்டிருக்க இடம் நம்மகிட்ட தான். சூப்புக்கு தேவையான மூலிகைகள்லாம் நாங்கள் ரெடியாக மூடி வச்சுருக்கோம். மூலிகைகள்லாம் சில மூலிகைகள்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். மூட்டு வலி தைலமாக இருக்குது. அதை காசுறதுக்கு விறகு, அடுப்புக்கு தேவையான விறகு இருக்குது. அடுப்பை எரிய வச்சோன்னே சூப்பை காசி இறக்கி மக்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். இந்த அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் இந்த சேவை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்களா, வணக்க சிவா வந்திருக்கார் பாருங்க. வணக்க சிவா சித்தர் வந்திருந்து என் கூட உட்காந்துருக்காரு பாருங்க. வணக்கம் சிவா சித்தர் இந்த சேவையை துவக்கி வைத்தார். கிரிவலப்பாதையில் வரவங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் விபூதி வச்சு விடுவார். பார்த்துருப்பீங்க. இவர் பேர் தான் வணக்க சிவா சித்தருங்க. அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்கும்.
அற்புதமான மனிதர் அவர். அற்புதமான மகான். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி போனவங்க நிறைய பேர். நிறைய விஷயங்களுக்கு நடந்திருக்குது. என்னோட நண்பர் என்பதால் என்னை வந்து பார்க்க வந்தார். நமது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் குபேரலிங்கேஸ்வரரை தரிசிக்க வணக்கம் சிவா அவர்கள் வந்திருந்து என்னோட அமர்ந்திருக்கார் பாருங்க. நம்ம பக்தர்களுக்கெல்லாம், நம்ம சீடர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கிளம்புறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சிவா அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மென்மேலும் கிரிவல பாதையில் உள்ள பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி அவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழணும் என்று அண்ணாமலையாரை வணங்கி அனைவருக்கும் விபூதி தரார் பாருங்க. பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். கொடுத்துட்டு அவரே அக்ஷய குபேரலிங்கேஸ்வரரை வணங்கிட்டு கிளம்பிவிட்டார். மகிழ்ச்சி. எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்றுதான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் வராங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு தான் அவங்க பாடுபடுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கினேன் இந்த காணொலியை போடுறேன். திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வாங்க. அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை வாயுலிங்கம் அருகில் உள்ளது இந்த குடியில். காந்தி நகர் 2வது தெருவில் தினசரி அன்னதான சேவை குடியில் உள்ளது. அங்கே தான் அக்ஷய குபேர லக்ஷ்மி யாகம், அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் யாகம் நடைபெறும். அவர் வந்து பாருங்க, அவரே சித்தர். ஆனால் அவர் பாருங்க வந்து வணங்குறார் பாருங்க. சாஷ்டாங்கமாக அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரை வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு வாழ்த்திட்டு போனார். நன்றி ஐயா. வணக்கம் சிவா அவர்களே, நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்து மக்களுக்கு உதவி பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரை வணக்கம் சிவா அவர்கள் வணங்கிவிட்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு சேவை நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இருக்காரு பாருங்க. இவர் தான் வணக்கம் சிவா சித்தர். இவரை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நன்றி. அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் சார்பாகவும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாகவும் அனைவரையும் வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றேன். எல்லாருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. எல்லாருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அற்புதமாக எல்லா வளங்களும் கிடைக்கும். ஏன்னா பல ஞானிகளும், பல தபோதனர்களும், பல ஞான தபோதனர்களும், பல சித்தர்களும், பல ரிஷிகளும், பல முனிவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். திருவண்ணாமலைக்கு அருள் ஆசி வழங்க வந்து கொண்டே இருப்பார்கள். ஞான பூமி இது. அப்பேற்பட்ட மலை திருவண்ணாமலை. சித்தர்களுக்கு பஞ்சமே இருக்காது. வந்து கொண்டே இருப்பார்கள். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்களுக்கு பஞ்சமே இருக்காது. சித்தர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. வணக்கம் சிவாவும் ஒரு சித்தர் தான். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்சி தராரு. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் உங்களை சந்தித்து ஆசி வழங்குவார். நன்றி.